தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்த திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேசிய அரசியலில் இது பெரும் விவாத பொருளாகவும் தற்போது எழத் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டணியில் இருந்து திமுக அதிகாரப்பூர்வமாக விலகியிருப்பதும் வெறும் தற்காலிக அரசியல் கோபம் மட்டுமல்ல, மாறாக இது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் விடுத்துள்ள ஒரு பலமான அரசியல் சைலண்ட் மெசேஜ் என்றும் அரசியல் விமர்சகர்களால் ஆழமாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தங்களை கைவிட்டு தாவேகா கட்சியின் பக்கம் கைகோர்த்து கொண்ட காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தது திமுக. முதுகில் குத்திய துரோகி என்று பகிரங்கமாகவும் வர்ணித்துள்ளது. இந்த சூழலில் காங்கிரசுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதான முனைப்பில் வேகம் காட்டி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். மத்தியில் உள்ள அரசுக்கும் காங்கிரஸ் சரியான எதிரியாக நிற்கும் நிலையில் இந்த சூழலில் காங்கிரஸ் உங்களுக்கும் எதிரி எங்களுக்கும் எதிரி என்பதான நிலைப்பாடில் நாம் இருவரும் இணைந்து எதிர்வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியை தேர்தல் களத்திலிருந்து ஒழித்து கட்டுவோம் என்பதுதான் டெல்லிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அனுப்பியுள்ள மறைமுக செய்தியாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. காங்கிரஸை அரசியல் ரீதியாக பழிவாங்கவும் திமுகவும் பாஜகவும் ஒருவரை பயன்படுத்தி கொள்ள தயாராகி வருவதை அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இதன் தொடர்ச்சியாக வரும் 2029 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் அதிகாரப்பூர்வ கூட்டணி அமைப்பதற்கான ஏறத்தாழ அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கிய பயணங்களை தற்போதே களமிட்டு வருகின்றன. இதற்கான வேளைகளில் மிக மும்முரமாக இறங்கியிருப்பது பாஜக மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய திமுக கட்சியும் அதற்கான முனைப்புக்கான வேகங்களை தற்போது வேகம் காட்டி வருகிறது. தமிழகத்தில் காங்கிரஸையும் விஜயின் புதிய ஆட்சியையும் வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு தேசிய கட்சியின் பலம் தற்போது தேவைப்படுகிறது. அதேவேளையில் தமிழ்நாட்டில் தடம் பதிக்க துடிக்கும் பாஜகவிற்கு திமுக போன்ற ஒரு வலுவான பிராந்திய கட்சியினுடைய ஆதரவும் காலத்தின் அவசியமாக உள்ளதால் இந்த விருப்பத்தை இருதரப்பினரும் முழு சம்மதத்துடன் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்க துவங்கியுள்ளனர். 2029 பொதுத் தேர்தலில் இந்த திராவிட தேசிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் மத்தியில் அமையப்போகும் அமைச்சரவையில் திமுகவுக்கு பெரும் பங்கும் செல்வாக்கான துறைகளும் கிடைப்பது நிச்சயம் என்பதாகவும் கணிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஏற்கனவே திமுக பாஜகவுடன் கைக்குலுக்கிக் கொண்டிருந்த மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கலைஞர் எடுத்த அரசியல் அதே மூவையும் தற்போது ஸ்டாலின் எடுக்க துவங்கி இருக்கிறார். இப்பொழுது இருந்தே தங்களுக்கான உறவுகளுக்கான அடித்தள பாலத்தை ஆழமாக விட்டு வரும் திமுக தலைமை தற்போது பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டி அதன் மூலமாக காங்கிரசுக்கு தன்னுடைய கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுவதற்கான முனைப்புகளை வேகம் எடுத்து வருகிறது. இத்தனை காலம் எதிர்த்து வந்த பாஜகவுடன் கைகோர்ப்பதை கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்விகள் எழுந்தாலும் கடந்த கால வாஜ்பாய் கலைஞர் தலைமையிலான ஆட்சி பீடத்தின் பொழுது இருந்த நட்பு உறவுகளையும் அதேபோல் வலிமையான கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக தங்களை பறைசாற்றிக் கொள்ள முடியும் என்பதிலும் திமுக தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் பாரம்பரிய கோட்பாடுகள் உடைக்கப்பட்டு புதியதொரு அதிகார போட்டி உக்கிரமடைந்திருக்கும் இந்த சூழலில் இந்த நகர்வுகளின் அடுத்த கட்ட வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக மு.க. ஸ்டாலின் எடுத்துள்ள இந்த அதிரடி அரசியல் முடிவும் டெல்லிக்கு அவர் அனுப்பியுள்ள மறைமுக செய்தியும் வரவிருக்கும் 2029 தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான முடிவுகளை தரப்போகிறது என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியா கூட்டணிக்குள் மீண்டும் திமுகவை அழைத்து வர வேண்டும் என்பதற்கான குரலும் ஒருபுறம் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் துணிச்சலோடு இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கும் ஸ்டாலின் அடுத்த கட்ட நகர்வுகள் தேசிய அளவிலான மிகப்பெரிய வாய்ப்பு களத்திற்கு நிச்சயம் மெருகூட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆனாலும் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்பாக இந்த மாற்றங்கள் அப்படியே தொடருமா அல்லது எடுத்த வேகங்கள் குறைந்து போகுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.